ஹலோ விவேஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் சிக்கன் எவ்வளோ சுவையாக செய்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள், நான் ஹோட்டலில் செய்கிறதால 10 பீஸ் வெங்காயம், 20 பீஸ் தக்காளி, ஒரு பட்டர், க்ரீம், முந்திரி பருப்பு, கரம் மசாலா, ஃபெனுக்ரிக் லீவ்ஸ், ட்ரை சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, சுகர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பே லீவ்ஸ் இவ்வளோதான் எடுத்திருக்கேன். இதை நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணணும் எல்லாத்தையும். ஸோ நம்ம வெங்காயத்தை, ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதை ஒரு பாத்திரத்தை எடுத்து, நீங்கள் ஹீட்டப்பெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிங்க. அது கூட ட்ரை ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிங்க, கொஞ்சம் காரத்தன்மை இருக்கணுங்கிறதுக்காக. பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், நான் ஒரு 8லேருந்து 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஹோட்டலுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு. நீங்கள் வீட்டில் செய்கிறதுன்னா இப்போ 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பீஸ் தக்காளி இல்லைனா 6 பீஸ் தக்காளி எடுத்துங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா க்ரீமியாக கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும் இந்த கிரேவி. தக்காளி, முந்திரி பருப்பு, தேவையான அளவுக்கு அதில் உப்பு போட்டுங்க. சுகர் ஆட் பண்ணிங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிங்க. அதில் ஒரு 2லேருந்து 3 லிட்டர் அளவுக்கு அதில் தண்ணீர் சேர்த்துங்க. சுடுதண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஹாட் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபயரை வச்சு அதை ஹீட் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா அந்த தக்காளியெல்லாம் மசியணும். தக்காளியெல்லாம் நல்லா பாயில் ஆனிச்சுன்னா தான் அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு கலர் கிடைக்கும். அதில் நீங்கள் எடுக்கும்போது நான் இந்த மாதிரி நல்ல ரெட் கலர், சிவப்பு கலரில் உள்ள தக்காளிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ குக் ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆகிருக்கு. இன்னொரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நமக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. முந்திரி பருப்பு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை கோல்ட் ஆக்க போகிறோம். எடுத்து தனியாக வச்சுருங்க. ஸோ இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கோல்டாக, 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ வச்சு நீங்கள் இதை கோல்ட் பண்ணுங்கள். கோல்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கிரேவி கோல்டான உடனே நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார் இல்லைன்னா பிளெண்டரில் வச்சு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா இதில் முந்திரி பருப்பு, வெங்காயம், அந்த ஹோல் கரம் மசாலாலாம் போட்டுக்கிறதால இதை நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. சாஃப்டாக கிரேவி நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு கிரேவி சாஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ இது நமக்கு பேசிக் ஸ்டெப்பு தான். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குயிக்காக ரெசிபி செஞ்சிடலாம். நான் ஹோட்டலில் செய்கிறதால இப்போ நான் 25லேருந்து 30 போர்ஷன் அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் பட்டர் சிக்கன் அடுத்தது எப்படி இதை கன்வெர்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம ஃபைனலாக பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ கிரேவி செய்யும்போது நான் முழு பட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆன உடனே அந்த ஏற்கனவே வச்சுருந்த ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, அதெல்லாம் அது லைட்டாக போட்டுங்க. ரொம்ப வேணாம், நம்ம ஏற்கனவே அந்த கிரேவியில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் லைட்டாக ஆட் பண்ணிங்க. இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. பட்டர் ரொம்ப குயிக்காக ஹீட் ஆகிடும், அதனால் தீயை மிதமான சூட்டில் வச்சுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே
கசூரி மேத்தி ஆட் பண்ணிங்க. கசூரி மேத்தி அதாவது ஃபெனுக்ரிக் லீவ்ஸ் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த கிரேவி அந்த ஃபைன் பேஸ்ட்டு அது கூட ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் ஒரு 30 மினிட்ஸ் இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். நல்லா அந்த குக் பண்ணும்போது அந்த பட்டர்கிட்ட எல்லாமே அப்படியே நல்லா மேலே மிதந்து வர்ற அளவுக்கு இதை நம்ம ஹீட்டப் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஹீட்டப் பண்ணிக்கிட்டே வந்தால் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். இதுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம், சுகர், கரம் மசாலா பவுடர், கரம் மசாலா பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் நல்லா ஸ்லோ ஃபயரில், ரொம்ப ஹீட்டை வந்து அதிகமாக வச்சிடாதீங்க, நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் அந்த கிரேவி ஹாஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கிங் க்ரீம் அதில் ஆட் பண்ணுறோம். குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை குக் பண்ணுங்கள். கிரேவி நல்லா ஃபைனாக திக்காக இருந்துச்சு. அந்த பட்டர் வந்து அப்படியே கிளேஸ் மாதிரி ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் வெளில வர்ற மாதிரி பட்டர் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு இப்போ சுவையான பட்டர் கிரேவி ரெடி. நம்ம கசூரி மேத்தி அது வந்து கஸ்தூரி மேத்தியை திரும்பவும் அது மேலே போடுறோம். இப்போ நல்லா வாசம் கொடுக்கும். ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் பட்டர் ஆட் பண்ணிங்க. அது கூட கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டுங்க. இது நான் பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போது இதில் ஏற்கனவே நீங்கள் சிக்கனை பாயில் பண்ணி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா ஃப்ரெஷ்ஷான சிக்கனாக இருந்தாலும் பரவாயில்ல, இதில் போட்டு மிதமான ஹீட்டில் அந்த சிக்கனை வதக்கிங்க. பட்டர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணேன். ஸோ சிக்கன் எல்லா இடத்துலையும் நல்லா குக் ஆகிற மாதிரிக்கு இதை நீங்கள் தனியாகவே பட்டர் சிக்கன் செய்கிறதுக்குன்னு ஒரு மசாலா இருக்குது. அது மாதிரி தந்தூரி மசாலா போட்டு நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி பட்டர் மேத்தி லீவ்ஸ் போட்டு பேன்லேயும் செய்யலாம். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த கிரேவியை அதில் ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். அதில் நம்ம ஏற்கனவே அந்த கிரேவியில் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு உப்போ சுகரோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது. ஸோ இப்போ சுவையான பட்டர் சிக்கன் நமக்கு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் இம்மீடியட்டாக சர்வ் பண்ணலாம். இது நான், சப்பாத்தி, ரைஸுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான டிஷ். இது ரொம்ப ஃபேமஸான டிஷ் இந்தியாவில். உலகம் பூரா இது ஃபேமஸ்ஸு. பட்டர் சிக்கன் விரும்பாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பட்டர் சிக்கன் பிடிக்கும். அந்தளவுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும், இல்லை வேறு ஏதாவது புதுமையான ரெசிபிஸ் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணி விட்றேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சர்வ் பண்ணோடனே மேலே வந்து கார்னிஷ்க்கு நம்ம க்ரீம் ஆட் பண்ணுறோம்.